வணக்கம். ரெப்போ ரேட்னா என்ன? நமக்கு கடன் வேணும் அப்படின்னா நாம பேங்க் கிட்ட போய் காசு கேட்போம். இப்போ பேங்க்குக்கே காசு வேணும்னா அவங்க ஆர்பிஐ கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ ஆர்பிஐ பேங்க்குக்கு பணம் கொடுக்கும்போது வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இத்தனை நாளா அது 6.5%. ஆர்பிஐ கிட்டேருந்து 6.5%க்கு அவங்க கடன் வாங்கி நமக்கெல்லாம் 7%, 8%, 9, 10, 12 இந்த விகிதத்தில் கொடுப்பாங்க. இந்த இன்ஃப்ளேஷனை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஐயா ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. என்ன? 6%லேருந்து 6.25%. கடந்த 5 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து பேங்க் கடன் வாங்கும்போது 6% பதிலா 6.25%க்கு அவங்க கடன் வாங்கும்போது இவங்க திரும்பவும் கடன் கொடுக்கறாங்கல்ல. எது? வீட்டு கடன், ஹவுசிங் லோன், வாகன கடன், வெஹிக்கிள் லோன், இதெல்லாம பர்சனல் லோன் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனுடைய விகிதமும் குறையும். இத்தனை நாளைக்கு நான் வாங்கின கடனோட ரேட்டு குறையுமானா அது குறையாது. இன்னி தேதியிலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா அது குறையும். இதுல நிறைய பேர் இப்போ இப்படியும் கேட்குறாங்க, அட ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சுருத்தே, கடனோட ரேட்லாம் குறையும், நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், என்னோட டெபாசிட் ரேட்டு குறையுமா இல்லை அப்படியே இருக்குமானா, இதனால் வரைக்கும் நீங்க போட்ட டெபாசிட் ரேட்டுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது ஓகே. இன்னிலேருந்து டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். ஸோ பேங்க்ல இருந்து கடன் வாங்கினாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி, டெபாசிட்டும் இன்ட்ரெஸ்ட் குறையும். அது ஒரு 0.25% குறையும். இது நம்பர் 1. இதனோட இன்னொரு இம்பாக்ட், வேர்ல்டு வைடுல ஜிடிபி இந்தியா தான் நம்பர் 1ல இருந்தது. ஏன்னா யூஎஸோட ஜிடிபியே 2.5%லேருந்து 2.25% தான் பராணம். நம்ம இந்தியாவோட ஜிடிபி 6.7% இருந்தது. இது இந்த 0.25% குறைச்சதுனால நம்மளோட ஜிடிபியோட குரோத்தும் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். ஸோ அது 6.5% ஆயிடுது. ஸோ அதனால இதுதான் இன்னைக்கு ஆர்பிஐ எடுத்த ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன். இதனால வரப்போற மாசத்துல இந்த மாற்றங்கள், வட்டி விகிதாச்சார மாற்றங்கள், கடன் வாங்குறவங்களுக்கும் சரி டெபாசிட் பண்றவங்களுக்கும் சரி இந்த இம்பாக்ட் இருக்கும். மிடில் கிளாஸ் இந்த நடுத்தர மக்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட்ல லோன் வாங்கியிருந்தாங்கன்னா, இப்போ நான் ஒரு வீட்டு கடனை ஃபிக்ஸட் ரேட்ல வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு 7% இருக்குன்னா அதே 7% தான் இப்பவும் இருக்கும். ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கியிருப்பேன், அப்போ வாங்கியிருந்தேன்னா 7%. அப்போ மார்க்கெட் ரேட் இப்போ குறையிறது, அப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்டும் குறையும், என்னோட இஎம்ஐயும் குறையும். இதுதான் நடுத்தர மக்களுக்கு ஒரு வரம்னு சொல்லலாம். 0.25% தான் குறைப்பாங்க. ஸோ இந்த இம்பாக்ட் கண்டிப்பாக உண்டு. ஆனால் கேட்கணும், எனக்கு என்ன இந்த இன்ட்ரெஸ்ட்ல, அது ஆக்சுவலாக அவங்களே இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும், பேங்கே கொடுப்பாங்க. ஸோ ஒரு கன்சியூமரா இந்த அறிவிப்பு, ஆர்பிஐயோட அறிவிப்பு நடுத்தர மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். யாரெல்லாம் வீட்டு கடன் வாங்கியிருக்காங்களோ. சார் இப்போ இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றவங்க இதை எப்படி சார் கான்செப்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி சார் இது இந்த இன்ஃபர்மேஷன் இதாகும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது? மிடில் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுல இல்லை அந்த இப்போ நீங்க சொன்னீங்க சார் டெபாசிட் பண்றவங்க, ஸோ அவங்க இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது. ஓகே, பேங்க்ல டெபாசிட் பண்ண போறேன். நேத்தி வரைக்கும் இருக்கிற வெப்சைட்ல இருக்கிற டெபாசிட் ரேட்ஸை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லை நாளையிலேருந்து அதே வெப்சைட்ல டெபாசிட் ரேட்ஸை பாருங்க. ஒரு 0.25% இல்லை 0.1%, 0.15% கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இது டெபாசிட் செய்ய போறவங்களுக்கு. ஒரு நேற்று வரைக்கும் இல்லை முந்தா நேற்று வரைக்கும் தான் டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா வெரி குட். ஒரு 10 லட்சம் டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 0.25% வட்டி ஜாஸ்தியாக கிடைக்கும். நீங்க 2 நாள் கழிச்சு பண்ணீங்கன்னா 0.25% வட்டி கம்மியாக கிடைக்கும்.